பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிஎன் அண்ணாதுரை என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞர் அண்ணாதுரை. சிஎன் அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, அதாங்க சிஎன் அண்ணாதுரை. இவர் 1909ஆம் ஆண்டு பிறந்தாருங்க. 1969 காலமானார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 1967. 1967 அதாவது தேர்தல் பரப்புரையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரிசி பஞ்சம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தனது தேர்தல் வாக்குறுதியாக 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்ற கோரிக்கையை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதே போல் இந்தி எதிர்ப்பு அதை மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க. இந்தி மொழி எதிர்ப்பை மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க. அப்படி முன்னெடுத்து 1967 அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சராக ஆனார். எந்த பகுதிக்கு முதலமைச்சர் அப்படின்னா சென்னை மாகாணம். அன்று சென்னை மாகாணம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. அதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை தாங்க. இவர் முன்னாடி திராவிட கழகத்தில் இருந்தாருங்க. தந்தை பெரியாரோடு திராவிட கழகத்தில் இணைந்து அதாவது பெரியாருடைய போர்வாளாக அறியப்பட்டவர் அறிஞர் அண்ணா. அந்த தந்தை பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதுனால அந்த பொருந்தா திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு தீகாவிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய பெயரில் பார்த்தீங்கன்னாக்கா அறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா எழுதிய நூல்கள் கன்னிப்பெண் கைம்பெண் ஆன கதை, குற்றவாளியோ, பார்வதி பிஏ, ஓர் இரவு. இந்த ஓர் இரவு அப்படின்ற இந்த நூலை ஒரே இரவில் எழுதியிருக்கிறாருங்க. ஓர் இரவு என்ற நூலை ஒரே இரவில் எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து செவ்வாழை, ரங்கோன் ராதா, தசாவதாரம், நீதிதேவன் மயக்கம், வேலைக்காரி, பிரார்த்தனை, இந்த நூல்கள் எல்லாமே அறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்ட நூல்களுங்க. அறிஞர் அண்ணா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை. தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணாதுரை. 1967 அவருடைய அந்த செயல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி, பிராந்திய கட்சி ஆட்சிக்கு வந்தது. அன்று வீழ்ந்த காங்கிரஸ் இன்றளவும் மீளலாமையே இருக்குதுங்க. அந்த மாதிரி பிராந்திய முக்கியத்துவம் அந்த